எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய அபிஷேகா அவர்கள் கம்பீர குரலில் பாடின ஒரு பாட்டு இன்னைக்கு மொத்த சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே சென்சேஷனாக போயிட்டுருக்குது. பல கோடி பேர் அந்த ஒரு பாட்டை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்காரங்க மட்டும் கிடையாது, வெளிநாட்டுக்காரங்களே அந்த ஒரு பாட்டை கேட்ட உடனே இன்னைக்கு அபிஷேகாவுக்கு தேடி கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன பாட்டு, யார் யாரெல்லாம் அபிஷேகா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க, இதனால் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த விஷயமே. நம்முடைய சூப்பர் சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு எலெக்ஷன் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்குதோ அதே அளவுக்கு இந்த ஒரு சரிகமப்பா லிட்டில் சாம்பியன்ஸ் சீசன் 5 மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு நம்ம உறுதியாக சொல்லிடலாம், இந்த ஒரு சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் யார் வெற்றி அடைய போகிறாங்க அப்படின்னு, அபிஷேகா அப்படின்னு. ஆனால் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம எல்லாருமே யாரை வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அவங்க மட்டும் வெற்றியை பெற மாட்டேங்கிறாங்க. ஆனால் வேறு யாரோ இன்னும் வெற்றி அடைஞ்சிட்றாங்க. அதனால் இந்த ஒரு டைம் இது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டிஆர்பி ரேட்டிங் எப்பெல்லாம் அபிஷேகா அவர்கள் மைக்கை பிடிச்சி பேசுகிறாங்களோ அப்போல்லாம் உச்சத்தை தொடுது. அபிஷேகா மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் எங்களுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு வந்தாலே போதும், விஜய் டிவி என்ன விஜய் டிவி பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் சேனல்லையும் நாங்கள் டிஆர்பியில் மிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான சொன்னால் ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸை தூக்குறாங்களோ அந்த ஒரு கண்டஸ்டன்ஸை சரியாக ஃபைனல் அன்னைக்கு ஒரு 2வது இடத்துக்கோ 3வது இடத்துக்கோ இல்லை அப்படியே வெளியே கூட அனுப்பிச்சி விட்ருவாங்க. எப்படி யார் யாருக்கெல்லாம் மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள தூக்குறதும், ஃபைனல்ஸில் அவங்கள வெளியேற்றுறதும், இல்லை 2வது 3வது இடத்துக்கும் அனுப்புறதும் பொதுவாகவே இந்த மாதிரி ஷோக்களுடைய வேலையாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் சிங்கர் 11ல் சரண்ராஜ் அவர்கள் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சவராக இருந்தார். எல்லாருக்குமே அவர் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் அவருக்கு 2வது இடத்தையும், யாருமே எதிர்பார்க்காத நிக்கில் அவர்களுக்கு முதல் இடத்தையும் கொடுத்துட்டாங்க. அதனால் இது ரொம்பவே ஒரு 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 அதிர்ச்சிகரமான விஷயமாக தான் இருக்குது. நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு. இப்படிலாம் இருக்கிறப்ப நம்முடைய அபிஷேகாவுடைய பாட்டை பார்த்து பல பேர் பாராட்டிட்டாங்க. அது ஏஆர் ரகுமான் ஆகட்டும், சித்ராமா ஆகட்டும், ஜானகியம்மா ஆகட்டும், எல்லாருமே பாராட்டிட்டாங்க. பாராட்டாதவங்க யாருமே கிடையாது. இப்படிலாம் இருக்கிறப்ப இப்போ ஒரு குறிப்பிட்ட பாடலை நம்முடைய அபிஷேகா அவர்கள் பாடியிருக்கிறாங்க. அந்த கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க, அந்த ஒரு பாட்டு நம்முடைய தமிழகம் மட்டும் கிடையாது, உலக அளவில் சென்சேஷனாக இருக்குது. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன், வெளிநாட்டில் இருக்கிற ஆர்கனைசேஷன் இந்த பாப்பாவுடைய பாட்டை கேட்ட உடனே உடனடியாக ஜீ தமிழுக்கு ஃபோனை போட்டு டைரெக்டாக அபிஷேகா கிட்டே பேசியிருக்கிறாங்களாம், அவங்களுடைய அப்பா அம்மாட்ட பேசியிருக்கிறாங்களாம், ஒரு ப்ராமிஸும் வாங்கியிருக்கிறாங்களாம். ஒரு ஏஜ் வந்த உடனே இன்னொரு 4-5 வருடம் கழித்து அபிஷேகா அவர்களை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்களாம். நீங்கள் பாடி கொடுங்க, எங்களுக்கு நீங்கள் பாடினா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குது, எங்களுக்கும் இருக்குன்னு ஒரு பெரிய கான்ட்ராக்டே நடந்திருக்குங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. நேயர்களே, இப்போ இதுதான் மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. உங்களுக்கு அபிஷேகாவுடைய எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதும், இந்த சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் எந்த கண்டஸ்டன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.